பொள்ளாச்சியில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மகளை அடித்தே கொன்றுவிட்டு நாடகம் ஆடுவதாக பெண் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். குடும்ப தகராறில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்ததா? நடந்தது என்ன? பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் அவரது கணவரை சுற்றி வளைத்து தாக்க முற்பட்ட வீடியோதான் இது. மகளை அடித்து கொன்று தற்கொலை செய்து கொண்டதாக கூறி நாடகம் ஆடுவதாக மருமகனை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பெண்ணின் இறப்பில் உள்ள மர்மம் வெளிவருமா? பொள்ளாச்சி அருகே உள்ள பக்கோதிபாளையத்தைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன், மலர்விழி தம்பதி. இவர்களுக்கு 8 வயதில் ஒரு மகனும் 4 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை மலர்விழியின் தந்தை செல்போனில் தொடர்பு கொண்ட மருமகன் மணிகண்டன் தங்களது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். கேட்டதும் பதறிய மலர்விழியின் தந்தை உறவினர்களுடன் மருமகன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சடலமாக கிடந்த மகளின் உடலை கண்டு துடிதுடித்து கத்தி கதறி அழுதுள்ளனர். அப்பொழுது மலர்விழியின் உடலில் கடும் காயங்கள் தென்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு வரை நன்றாக செல்போனில் பேசிய மகள் காலையில் எப்படி தற்கொலை செய்து கொள்வார்? ஏதோ மர்மம் இருப்பதாக சந்தேகமடைந்துள்ளனர். அது தொடர்பாக மருமகனிடம் கேட்டபோது அவர் சரியாக பதிலளிக்காமல் மழுப்பியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் போலீசில் புகாரளிக்க மலர்விழியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்நிலையில் காலையில் இருந்து நூற்றுக்கணக்கான உறவினர்கள் உடற்கூறாய்வு செய்து உடலை பெறுவதற்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் காத்திருந்தனர். ஆனால் மலர்விழியின் கணவர் மணிகண்டன் மற்றும் அவரது உறவினர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வராததால் மலர்விழியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாப்பிடு மரம் இருக்குது என்னன்னு தெரியணுங்க சொல்லி பார்த்து கேட்கலீங்க. ஒத்த புள்ள ஒரே பிள்ளைங்க என்று அங்கமெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பிள்ளைங்க நான் வேணும் கண்ணுக்கு வந்து வளர்த்து என்ன எனக்கு என்ன தெரியாது வர சொல்லுங்க. 10 மணிக்கு நல்லா பேசுறானுங்க. காலைல 6 மணிக்கு கூப்பிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. நாங்க விழுந்தேன்னு சொல்ற கேட்டதுக்கு அட்டாக்குன்னு சொன்னா வீட்டு இங்க வந்து பாக்குற சூசைடு போய் விட்டுற போய் மேல அடக்க மாதிரி எல்லாம் பாக்ஸ்ல எடுத்து வைக்க பாக்குறாங்க. புள்ளி அடக்க 6 மணி அப்படியே அடிச்சாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. அது ஓகே. எந்த காயம் எது இருக்கு? கருத்து மட்டும் தான் இருக்கணும். குழந்தை ஒளிச்சு வச்சா குழந்தை தர மாட்டாங்க. அதனால வர மாட்டேங்கிறாங்க. இவங்க கேட்டா போஸ்ட் மாடம் பண்ண மாட்டாங்க. டைம் ஆச்சு பண்ண முடியாதுங்க. பொண்ணுக்கு நாய் கிடைக்காதுங்களா? இப்படிதான் நாய் கிடைக்குமா? உடனே தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது போராட்டத்தை கைவிட மறுத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அச்சமயம் நீண்ட நேரம் கழித்து மருத்துவமனைக்கு வந்த மலர்விழியின் கணவரை கண்டு பெண் வீட்டார் சுற்றி வளைத்து தாக்க முற்பட்டனர். அதில் இரு குடும்பத்தினருக்கும் தள்ளுமுள்ளாகி கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் அரசு மருத்துவமனை கலவரக்காடாக மாறியது. நிலைமை மோசமாக அங்கிருந்த போலீசார் மணிகண்டனை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மலர்விழியின் குடும்பத்தினர் அளித்த புகாரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர்.